பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாதைகளினூடாக கடந்து போகாத விசுவாசி அப்படின்னு சொல்லி யாரையுமே சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் சில சமயங்களில் நான் சொல்லுகிற இந்த பாதையின் வழியாக விசுவாசிகள் கடந்து போய்த்தான் ஆகணுங்க. அந்த பாதையில் நாம் கடந்து போகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத குறித்து நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் எல்லா பக்கமும் அப்படியே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு பக்கம் பார்த்தா பொருளாதாரத்தில் பயங்கரமான ட்ரைனஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், சரீரத்தில் சிக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், வீட்டில் சில சண்டை போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும், அக்கம் பக்கத்தில் சில போராட்டங்கள் வர்ற மாதிரி இருக்கும். இப்படி திரும்பின பக்கமெல்லாம் நமக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவச்சொற்களும் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஒரு வனாந்தர பாதையில் நாம் கடந்து போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வனாந்தர பாதையில் நம்முடைய தேவன் பலப்படுத்துகிறவர், ஆவியானவரை கொண்டு அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களும் நல்ல ஜாப் பண்ணுவீங்க. ரொம்ப ஃபைனான்ஸில் ட்ரையாக இருக்குதே, போராட்டமாக இருக்குதே, அல்லது சரீரத்தில் அடிக்கடி வேதனை வந்து தாக்குதே, ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேனே, ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லையே, நிறைய உழைக்கிறேன், நிறைய உழைச்சாலும் கூட எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் பார்க்க முடியலையே, இப்படி நீங்கள் பல காரியங்களை குறித்து இதுக்காக நான் உபவாசித்து ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதே போல் நான் அதிகமாக ஜெபிக்கணும்னு சொல்லி நல்லா அதிகமாக ஜெபம் பண்ணுவீங்க, நிறைய ஆவிக்குரிய கூட்டங்கள் அட்டன் பண்ணுவீங்க. இப்படி எல்லாம் செய்தாலும் கூட கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரா, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வர்ற அளவுக்கு போராட்டங்கள் கடந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. அல்லது போராட்டமே இல்லைனாலும் ஒன்றும் அங்கே ஒரு அசைவே இல்லை, நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே போகிறதுக்கு எதுவான ஒரு அசைவையே பார்க்க முடியல, ஒரு வெளிச்சத்தையே பார்க்க முடியல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுகிற காலங்களுக்கு வழியாக எல்லா விசுவாசிகளும் கடந்து போக வேண்டியது இருக்கும், எல்லா ஊழியக்காரர்களும் கடந்து போக வேண்டியது இருக்கும். அதைத்தான் நம்ம ஆவிக்குரிய வறட்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த ஆவிக்குரிய வறட்சியின் பாதையில் அல்லது வனாந்தர பாதையில் கடந்து போகிற போது தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். அந்த நேரத்தில் பார்த்தா ஆண்டவருடைய சத்தமே நமக்கு கேட்காது, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் உண்டாகத்தக்க விதத்தில் நடக்கும். அப்போ தேவன் மௌனமாய் இருக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரால் நாம் உறுதியாய் நிலைத்திருக்க பழகணுங்க. அந்த நேரத்தில் ஒரு அசைவும் இல்லை அப்படின்னாலும் விசுவாசத்தோடு கூட நாம் காத்திருக்கணும். இந்த டீச்சிங்குடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் நம்ம அந்த ஒரு வறட்சியான சூழ்நிலையிலையோ அல்லது கர்த்தர் சத்தமே கேட்காத அசைவில்லாத மௌனமான ஒரு காலத்திலேயோ நாம் கடந்து போகிற போது அப்போது நாம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். வசனத்தை சார்ந்து கொண்டு எப்படி வாழ்கிறதுங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை அந்த அமைதியின் நேரத்திலும் எப்படி நாம் சார்ந்து கொள்வது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போறோம். சரி, முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா, சில சமயங்கள்ல வனாந்தரத்தின் வழியாகவும் நடத்திட்டு போவாருங்க. ஒவ்வொரு ட்ரை சீசனும், அதாவது ஆசீர்வாதமே இல்லாத, அசைவே இல்லாத மௌனமான சீசன் எல்லாமே அது பிசாசினால் தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. சில சமயங்களில் ஆண்டவரும் நம்மளை அந்த பாதையில் நடத்திட்டு போவார். சில நேரங்களில் ஆண்டவரே வந்து நம்மளுடைய கேரக்டரை பில்டு பண்ணுறதுக்காக, நம்மளுடைய சுபாவங்களில் மாற்றங்கள் உண்டாவதற்காக அந்த பாதைகளின் வழியாக ஆண்டவர் நடத்திட்டு போவார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமை அல்லது வேண்டாத சுபாவங்களை அகற்றி நமக்குள்ள விசுவாசத்தை கட்டி எழுப்பி கிறிஸ்துவின் சுபாவத்தை நமக்குள் எழும்ப பண்ணுகிறதற்காக அந்த பாதையின் வழியாக ஆண்டவர் நடத்திட்டு போவாருங்க. இது நமக்கு ஆன ஒரு மிகப்பெரிய பயிற்சிங்க. இந்த பயிற்சியில் நம்மளை அந்த வழியாக கடந்து போகும்போது தான் நாம் அதில் பயிற்சி அடைந்து நாம் சுத்த பொன்னாய் விளங்க முடியும். அதனால் ஆண்டவர் அந்த பாதையின் வழியாக நம்மளை நடத்திட்டு போகிறாரு. மத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இயேசுவே வனாந்தரத்தில் நடத்தப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே அப்போ ஆவியானவராலே வனாந்தர
வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்னு பார்க்குறோம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பாருங்க, இங்க கொண்டு போறது யாருன்னா ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கும்படிக்கு, பிசாசினால் அவர் சோதிக்கப்படும்படிக்கு ஆவியானவரே வனாந்தரத்திற்கு கொண்டு போய் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்குறோங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற வனாந்தரங்கள், மௌனமான சூழ்நிலைகள், அந்த ட்ரை சீசன், வறண்ட சூழ்நிலைகள், இது எல்லாமே அது ஆண்டவரிடத்திலிருந்தும் வர முடியும், பிசாசினிடத்திலிருந்தும் வர முடியும். ஆண்டவரே அந்த பாதையின் வழியாக நடத்தி கொஞ்ச நாள் பிசாசினால் சோதிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிடுறாருங்க. சரி, அடுத்தது இரண்டாவதாக, ஆவியானவர் மௌனமாய் இருக்கும்போது என்ன நடக்கும்? ஆண்டவர் கூட இருக்கிறாரா இல்லையாங்கிற அளவுக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய அந்த காலங்களில் வசனம் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்குங்க. வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவாருங்க. ஆண்டவருடைய அந்த மௌனம் அப்படிங்கிறது ஆண்டவர் என் கூட இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் கிடையாது. அவர் வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுகிறதை நீங்க பார்க்க முடியும். யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 9லிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் நம்ம பார்க்கிறோம். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு யோபு சொல்றாருங்க. யோபுக்கு வந்த சோதனைகள் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ அவன் அந்த சோதனை காலங்களில் பிசாசினால் சோதிக்கப்படுகிற போது அந்த வறண்ட சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கக்கூடிய அந்த தவிப்பான, சஞ்சலமான, கவலையான, பயமான ஒரு சூழ்நிலையில் அவன் சொல்றான், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்கிறாரு, ஆனாலும் அவரை நான் பார்க்க முடியல, வலதுபுறத்தில் அவரை நான் பார்க்க முடியல, அப்படி அவர் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாருங்க. அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, சில டைம் காட்ஸ் பிரசன்ஸ், தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்துருப்போம், நல்லா ஆராதிப்போம், துதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு இருப்போம். நீங்க என்னெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்துட்டு இருப்பீங்க. எல்லாமே செய்தாலும் கூட அப்ப தேவ பிரசன்னத்தையே உணர முடியாத ஒரு சூழ்நிலையில கூட நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்க கூட இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவர் கிரியை செய்தும் அப்படின்னு பார்க்கிறோம். அவர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஒர்க்கிங் இன் யுவர் லைஃப் இன் ஆல் டைம்ஸ். எல்லா நாட்களும் உங்க வாழ்க்கையில அவர் வேலை செய்து கொண்டுதாங்க இருக்கிறாரு. அதனால அவர் கூட இல்லைன்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. உணர்வுகளை சார்ந்து கொள்ளாதீங்க. உணர்வுகள் சொல்லும் ஆண்டவர் கூட இல்லை, இருக்கிறாரா இல்லையா, பதில் கொடுக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அவர் கூட இருந்து உங்களுக்காக அவர் ஒர்க் பண்ணிட்டு தாங்க இருக்கிறாரு. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அப்படின்னு சொல்லி இந்த யோபு சொல்றாருங்க. அப்போ நீங்க போகிற வழியை, நீங்கள் கடந்து போகிற பாதைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் குறுகலான பாதையில நீங்க கடந்து போகிற போது உங்களுக்கு முன்பாக அவர் ஒரு விசாலமான பாதையை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். வனாந்தரத்தினூடாக நீங்கள் கடந்து போகிற போது அவர் உங்களுக்காக வயல்வெளியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் நீங்க வறண்டு விடாய்த்து போய் கடந்து போய் கொண்டிருக்கிற போது உங்களுக்கு கண்ணீர் தடாகங்களை அவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறாருங்க. அதனால நீங்க போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை ஒரு சோதனை காலத்திற்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சோதனை காலம் முடிகிற போது நீங்கள் சுத்த பொண்ணாக விளங்குவீர்கள். கேரக்டர்ல சுத்த பொண்ணா மாறிடுவீங்க, தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கிறதுல சுத்த பொண்ணா மாறிடுவீங்க, விசுவாசத்துல சுத்த பொண்ணா மாறிடுவீங்க, நீங்க பொறுமையில சுத்த பொண்ணா மாறிடுவீங்க, ஆண்டவரை நேசிக்கக்கூடிய நேசத்துல நீங்க சுத்த பொண்ணா மாறிடுவீங்க. சரி, இப்போ உங்களுக்கு அந்த வனாந்தர சீசன்ல கடந்து போயிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த காலகட்டங்கள்ல எது உங்களுக்கு உணவாய் இருக்கிறது, எது உங்கள் ஊனையும் எலும்புகளையும் நரம்புகளையும் பலப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய உணவாகி அவருடைய வசனம் தாங்க உங்களை பலப்படுத்துது. மத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்களேன், மனுஷன் என்ன பண்றது இல்லைங்க, அவன் அப்பத்தினாலே மாத்திரம் கிடையாதுங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதாவது உங்கள் வாழ்வுக்கு தேவையான சகல விதமான காரியங்களும், அதுல சில குறைவுகள் வருகிற போது, சில போராட்டங்கள் வருகிற போது, அங்க ஜபம்
அங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கிறாரா இல்லையா அப்படிங்கிற அந்த மௌனத்தின் காலத்துல சந்தேகங்கள் வருகிற போது அந்த மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அந்த வார்த்தைகள் வசனத்தின் மூலமாக வேதத்தை வாசிக்கிற போது தியானிக்கிற போது அந்த வசனத்தின் மூலமாக அவன் அந்த பலத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த பலனே அவனை ஓடச் செய்கிறது. எலியாவுக்கு தேவதூதன் வந்து அவன் அப்பத்தை கொடுத்த போது அதை புசித்து அவன் 40 நாளளவும் அவன் பிரயாணப்பட்டு ஓடினான்னு சொல்லி நாம பார்க்கிறோங்க. அது மாதிரி நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உங்கள் ஓட்டத்திற்கு அவருடைய வசனம் உங்களை பலப்படுத்தி நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். அடுத்தது 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நாம பார்க்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அப்படின்னு பார்க்கிறோங்க. அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் என் கூட பேசலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனத்தின் மூலமாக அவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். தேவ மனுஷனாகிய நீங்க தேறினவர்களாக, விசுவாசத்தில் தேறினவர்களாக, பொறுமையில் தேறினவர்களாக, கிறிஸ்துவின் சுபாவத்தில் தேறினவர்களாக, இப்படி எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவர்களாகும்படிக்கு உங்களை மாத்திரத்தை தாங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்திருக்குது. இந்த சோதனையை மேற்கொள்ளுகிற மனுஷனாகிய நீங்கள் பாக்கியவான்கள். எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலையில ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு எல்லா யுத்தங்களையும் மேற்கொள்ளுங்க. வனாந்தரத்துல பிசாசு சோதித்த போது அந்த சோதனையை வார்த்தையினாலே இயேசு ஜெயித்ததை போல எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி நீங்க பிசாசை ஜெயிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த வனாந்தரத்தினூடாக கடந்து போதல் அல்லது மௌன காலங்களை கடந்து போதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது உங்களுக்கான வல்லமைக்கான ஒரு ட்ரைனிங் கிரவுண்டுங்க. அந்த ட்ரைனிங் கிரவுண்டுக்குள்ள நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க. இயேசு வனாந்தரத்தை விட்டு வெளியில வராரு பார்த்தீங்களா? வெளியில வந்த உடனே வல்லமையோட வெளிப்படுறாரு. அப்போ அவர் அந்த வல்லமையோடு வெளிப்படுறதுக்கு முன்னாடி சோதனைகளை ஜெயிக்கிறார். வல்லமை சோதனைக்கு பின்னாடி தாங்க உங்களுக்குள்ள இருந்து அந்த பவர் எழும்ப முடியும். லூக்காவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர் அங்கிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்ட சோதனைக்குள்ளாக நடத்தப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து இப்போ ஆவியானவருடைய பலத்தினால கலிலேயாவுக்கு திரும்பி போறாருங்க. போனது என்ன நடக்குது? அங்க அவருக்கு ஹானர் உண்டாகுதுங்க. அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அவருக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டது, அவருக்குள்ள இருந்து மகிமை புறப்பட்டது, அவருக்குள்ள இருந்து அன்பு புறப்பட்டது, அவருக்குள்ள இருந்து மனதுருக்கம் புறப்பட்டது. இதெல்லாம் புறப்பட்டு வருகிற போது அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கக்கூடிய தேசம் எங்கும் பரவினது. இந்த சோதனையின் வழியா நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த சோதனையை நீங்க கடந்து போகிற போது, இதுல நீங்க ஜெயித்து நீங்க வெளியில வருகிற போது நீங்க வல்லமையுள்ளவர்களாக, எதையும் எதிர்கொள்ளுகிறவர்களாக, எதையும் மேற்கொள்ளுகிறவர்களாக, சகலத்தையும் சுதந்திரிக்கிறவர்களாக, சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்பட்டவர்களாக நீங்க மாறிடுவீங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறதை பார்க்க போகிறீர்கள். ஒரு ட்ரை சீசன் வந்ததுன்னா அடுத்தது ஒரு ஃப்ளரிஷிங் சீசன், அடுத்தது உங்களுக்கான ஒரு ஆசீர்வாத காலம் வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது. உங்களுடைய சரீர சுகத்துல ஒரு பெரிய பலன் கடந்து வருகிறது. உங்களுடைய குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய சமாதானம் கடந்து வருகிறது. கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கனிகள் உண்டாகிறதை பார்க்க போறீங்க. ப்ரமோஷன் வருகிறது, புதிய வேலைகள் வருகிறது. கர்த்தர் புதிய புதிய உயர்வுகளை கொடுக்கிறார். ஹானர் உண்டாகிறது. நீங்கள் கனப்படுத்தப்படுகிறீர்கள். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். உங்கள் விசுவாசத்தின்
பரீட்சையானது. இங்க உங்க விசுவாசம் பரீட்சை செய்யப்படுகிறது. அங்க பொறுமை வேணும். பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த சூழ்நிலையை நான் கடந்து போகிறேன்னு சொல்லி நீங்க மிகுந்த சந்தோஷத்தோடும் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் கூட நீங்க கடந்து போக ஆரம்பிங்க. நீங்க ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராக போறீங்க. ஒன்றிலையும் நீங்க குறைவாய் இருக்க போறதில்ல, நிறைவுள்ளவர்களாக போறீங்க. அதுக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அதுக்கு உங்களுக்குள்ள பொறுமை பூரணமாய் கிரியை செய்யட்டும். இந்த வனாந்தரத்தின் வழியாக உங்களை நடத்தி கொண்டிருப்பது தேவன் தான், பரிசுத்த ஆவியானவர் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அதை செய்து கொண்டிருக்கிற போது அந்த பாதையில நீங்க கடந்து போகிற போது உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. சரி, ஓகே. ஆண்டவருடைய அந்த சைலன்ஸ் அப்படிங்கிறது அது உங்களுக்கான ஒரு கிளாஸ் ரூம்ங்க. அந்த கிளாஸ் ரூம்ல படிக்காத ஒருத்தரும் பாஸ் பண்ண முடியாது. நீங்க இந்த சோதனை காலத்துல நீங்க புதைக்கப்படவில்லை, அதற்கு பதிலாக நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். கேதுரு மரம் போல் நீங்கள் வளருவீர்கள். சரி, ஓகே. நீங்க பிராக்டிக்கலா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஆண்டவருடைய வார்த்தையினால உங்களை நிரப்பிக்கிட்டே இருங்க. எஸ்பெஷலி நீங்க எப்பெல்லாம் இந்த ட்ரை சீசனை ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்க பிரச்சனைக்கு ஏற்ற வசனங்களினால உங்களை நிரப்பிக்கிட்டே இருங்க. உங்க பிரச்சனை சார்ந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு மனப்பாடம் பண்ண ஆரம்பிங்க. அது உங்க ஆவியை பலப்படுத்தும். அடுத்தது, நீங்க கடந்த காலத்துல ஒரு வனாந்தர பாதையில போயிருப்பீங்க. அந்த வனாந்தர பாதையில அந்த ட்ரை சீசன்ல கடந்து போனப்போ ஆண்டவர் உங்களுக்கு எப்படி பதில் கொடுத்தாருங்கிறத எழுதி வச்சு அதை திருப்பி 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 நீங்க சொல்லி சொல்லி நீங்க ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. நான் சொல்லுகிற இந்த விசுவாச அறிக்கையை திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருங்க. நான் புறக்கணிக்கப்படவில்லை. வனாந்தரத்திலையும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது, பராமரிக்கிறது, தேற்றுகிறது, நடத்துகிறது. நான் வல்லமையோடு கூட நான் வெளிப்படுகிறேன். நான் சகலவிதமான சம்பூரணத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிறையப்படுகிறேன். தேங்க்யூ லார்ட். சரி, ஓகே. நீங்க ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு நீங்க இதை செய்யுங்க. மத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் வசனங்களை மெதுவா வாசிங்க. வாசிச்சுட்டு இயேசு எப்படியெல்லாம் பிசாசுக்கு பதில் சொன்னாரு அப்படிங்கிறத கவனிங்க. கவனிச்சு அதை தியானம் பண்ணி அதை நீங்க உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ஆவியை வல்லமையாக்கக்கூடிய ஒரு வசனத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு இந்த வாரம் முழுக்க நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நான் இந்த டீச்சிங்கை கன்க்ளூட் பண்றேன். தேவன் மௌனமாய் இருக்கக்கூடிய அந்த காலங்கள் அல்லது நீங்கள் வனாந்தரத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த ட்ரை சீசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை ஆவியானவர் வழி நடத்துகிறதற்கான காரியம். அதனூடாக அவர் கொண்டு போகிறார். ஆண்டவர் உங்களை வல்லமைப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் சத்தம் கேட்கவே இல்லையே அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அந்த அமைதியின் நேரத்திலையும் அவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். சரி, நான் ஒரு கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். நீங்க இப்போ ஒரு வனாந்தர பாதையில கடந்து போயிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு இந்த பாதையில என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை கேட்கக்கூடிய அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க விசுவாசிகளாகிய எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வனாந்தர பாதைங்கிறது வந்துதான் தீரும். ஆனா அந்த ட்ரை சீசன்ல ஆண்டவரே உங்க சத்தம் கேட்கலைனா கூட, ஆண்டவரே நீங்க அமைதலாய் இருக்கிறத போல இருந்தா கூட, ஆண்டவரே நாங்க அந்த நேரத்துல நாங்க பயப்படாதபடிக்கு அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு அந்த சோதனையினூடாக நாங்கள் பொறுமையோடு கூட விசுவாசத்தோடு கூட நாங்க கடந்து போகிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் மௌனமாய் இருக்கிற காலங்கள்ல நீங்க வசனத்தின் மூலமாக பேசுகிறீர். தேவ பிரசன்னத்தை எங்க உணர்வுகளால் உணர்றமோ
இல்லையோ, நீங்க கிரியை செய்கிறத கண்களால் பார்க்கிறோமோ இல்லையோ, ஆண்டவரே ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்து வசனத்தினால் பலப்படத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வனாந்தர பாதை என்பது எங்களை வல்லமைக்கு நேராக, ஆசீர்வாதத்திற்கு நேராக, அற்புதங்களுக்கு நேராக நடத்துகிற பாதை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாதையை நாங்கள் கடந்து போகிறோம், ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே அருமை பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். God bless you.